ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் அவ்வளோ பூசணிக்காய் எடுத்துருக்குறேன். இது இப்போ தோல் நீக்கி நம்ம வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 50 கிராம் பாதாம், 50 கிராம் பூசணிக்காய் விதை, 50 கிராம் முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயும் எடுத்து சேர்த்து இதை நல்லா இந்த நெய்யாலேயே ஒரு நிமிஷம் போல் அப்படி வதக்கி விடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு பால் தேவைப்பட்டால் பாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் பால் சேர்க்கல, தண்ணி நான் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு விசிலுக்கு வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. நல்லா கரண்டியால் மசிச்சாலே நல்லா மசிஞ்சிடுது. இதை ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சுற்றிக்கலாம். இப்போ குக்கரில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச பூசணிக்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நான் சுகர் சேர்க்கல, ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சேர்க்குறதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இடையில ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கினேன். இப்போ நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு நல்லா அந்த கடையிலேருந்து சுருண்டு வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட அல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இப்போ நான் கொஞ்சம் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூசணிக்காய் அல்வா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.